விட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார் எல்லா நன்மைகளுக்காக மனதார உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற பரிவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி எல்லாரும் கைகளை கட்டி பாடுவோம். ஏதோ விட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. இதைவிட நன்றி உமக்குத்தானே. இதைவிட நன்றி உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே. அநாதி ஸ்நேகமே நன்றி ஐயா. நித்திய ராஜாவே நன்றி ஐயா. சகலமும் செய்ய வல்லவரே. சகலமும் செய்ய வல்லவரே. ஆராதனை ஆராதனை அப்பா பிதாவே. ஆராதனை 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 அப்பா பிதாவே. ஆராதனை 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 அப்பா பிதாவே. ஆராதனை 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 அப்பா பிதாவே. ஆராதனை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். எல்லா நன்மைகளாலும் ஆண்டவர் உங்களை நிரப்பி இந்த உலகத்தில் சிறப்பான அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் நிறைவாய் பெற்று மகிழும்படி ஆண்டவர் உங்களுக்கு தேவையான வரங்களை, அற்புதங்களை, ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாக பொழிவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனம் சங்கீதம் திருப்பாடல் 136 அதிகாரம்
23வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் திருப்பாடல் 136ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். வாசிப்போம். தாழ்வுற்றிருந்த நம்மை நினைவு கூர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஹல்லேலூயா. சங்கீதம் இந்த திருப்பாடல் 136ஆம் அதிகாரம் 23வது வசனத்தின் வழியாக நமக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது. அந்த வெளிப்பாடு என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் தாழ்வுற்றிருந்தவனாய் இருக்கும் பொழுது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்தில் நஷ்டமடையும் பொழுது, துன்பப்படும் பொழுது, வியாதிப்படும் பொழுது, அவன் இந்த உலகத்திலே சில நேரங்களில் அவன் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையை சந்திக்கும் பொழுது, இந்த உலகம் அவனை புறக்கணித்து ஒதுக்கி அவனை இந்த உலகத்தில் தலை நிமிர முடியாதபடி தடுக்கும் பொழுது, அந்த சூழ்நிலையின் மத்தியிலும் நினைவு கூர்ந்து உயர்த்த கடவுள் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வேத வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட நிலையிலே தள்ளப்பட்டாலும் அந்த தள்ளப்பட்ட இடத்திலிருந்து மகிமையான இடத்திற்கு உயர்த்துகிறவர் நம் கடவுளாகிய ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப தாழ்வுற்றிருந்த நம்மை நினைவு கூறுகிறவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த நாளிலே ஆண்டவருடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பிரியப்பட்ட சகோதரனே, இங்க இருக்கிற எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு அனுபவம் இருக்கும். சொந்த வீட்டுல புறக்கணிக்கப்பட்டவங்க இங்க இருப்போம். குடும்பத்துல உறவுகள் மத்தியில ஒதுக்கி தள்ளி, நீ எல்லாம் என்ன பண்ண போற, நீ எல்லாம் எதுக்கு லாய்க்கலாம் அப்படிங்கிற இடத்துல எத்தனையோ அனுபவங்கள் நமக்கு இருந்திருக்கும். சில நேரத்துல வேலை செய்கிற ஸ்தலங்கள்ல, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சில நேரங்கள்ல அவங்க கொடுக்கிற அந்த எதிர்மறையான அந்த அனுபவங்கள் இன்னைக்கு வரையிலும் நமக்கு ஞாபகம் இருந்து கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. என்னை கண்டுகிடல, என்னை புறக்கணிச்சாங்க, என்னை தூக்கி எறிஞ்சிட்டாங்க, என்னை லாய்க்கே இல்லைன்றாங்க அப்படின்னு அழுது புலம்பின காலங்கள் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் இருக்கும். ஆனால் இன்றைக்கு நீங்க சொல்ல முடியும், ஒரு காலத்தில் நான் பட்ட கஷ்டம், ஒரு காலத்தில் பட்ட வேதனைகளை மாற்றி ஆண்டவர் என்னை தலை நிமிர வைத்திருக்கிறார், என்னை உயர்த்தி இருக்கிறார், என்னை எல்லா கண்களுக்கு முன்பாக மேன்மையாக வைத்திருக்கிறார் என்று நாம் கண்டிப்பாக சொல்ல முடியும். முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? நிச்சயமா. பிரைஸ் தி லார்ட். இப்போ நான் வேதத்தில் ஒரு சில நபர்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்கள் தயவு செய்து இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது இன்னொரு வாசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். சங்கீதம் 142ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் வாசிங்க. என் வேண்டுதலை கவனித்து கேளும், ஏனெனில் நான் மிகவும் தாழ்த்தப்பட்டுள்ளேன். என்ன செய்யப்பட்டுள்ளேன்? சொல்லுங்க, என்ன செய்யுங்க? நீங்க சொல்றாரு, கடவுளை பார்த்து, ஆண்டவரை பார்த்து ஒரு ஜெபம் செய்கிறார். அந்த ஜெபம் என்ன ஜெபம்? ஆண்டவரே, என் ஜெபத்தை கேளும், என்னுடைய ஜெபத்தை, என்னுடைய வேண்டுதலை ஆண்டவரே நீர் கேளும். ஏன்? நான் ரொம்ப ரொம்ப தாழ்த்தப்பட்டுள்ளேன், என்னைய மட்டுப்படுத்திட்டாங்க, என்ன ஒதுக்கிட்டாங்க, என்ன தள்ளி வச்சுட்டாங்க என்று ஒரு கதறலோடு கூட ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தை பாருங்களேன், வேதத்துல ஆண்டவர் ஒரு சம்பவத்தை நமக்கு காண்பிக்கிறார். நீங்கள் தொடக்க நூல் 29ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். தொடக்க நூல் ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால்
இந்த பகுதியில ஒரு சம்பவமானது நமக்கு எழுதப்படுகிறது. வாசித்து பாருங்க. அதுல 31வது வசனம் படிங்க. இப்படி இருக்க லேயா வெறுப்புக்குள்ளானதை ஆண்டவர் கண்டு அவருக்கு தாய்மை பேர் அருளினார். 32 படிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். லேயா கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் என் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இப்போது என் கணவர் என் மீது அன்பு கூறுவார் என்பது உறுதி என்று கூறி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்க ரெண்டு பேரும் யாரு சொல்லுங்க? லேயாவும் யாக்கோபும் யாரு? பேச மாட்டேங்கிறீங்க. லேயாவும் யாக்கோபும் யாரு? ஏங்க, லேயாவும் யாக்கோபும் யாரு? கணவன் மனைவி. ஆனா அந்த அம்மா என்ன சொல்லுது தெரியுமா? இப்போது என் கணவர் என் மீது. ஏங்க, பிள்ளை பெக்க போறா, பிள்ளை பெத்துட்டா, பிள்ளைய பெத்துட்டான்ல, பிள்ளைய பெத்துட்டா, பெத்த பின்னால சொல்ற இப்போது என் கணவர் என் மீது. அப்போ எப்பா யாக்கோபு, என்னப்பா உன் பிரச்சனை? யாக்கோபோட அன்பு யாருக்கு இல்ல? சொல்லுங்க, யாருக்கு இல்ல? லேயாவுக்கு இல்ல. நீங்க நிறைய குடும்பங்கள்ல பாருங்களேன், திருமணம் முடியுது, ஆனா ஒருத்தருக்கு என்ன கிடையாது? ஸ்நேகமே கிடையாது. ஒருத்தர் மேல அன்பு கிடையாது. ஒருத்தருக்கு மேல பாசம் கிடையாது. ஏன்? பைபிள் சொல்லி பாருங்க. இந்த லேயா ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார் என்றால், இந்த இடத்தில் யாக்கோபு லேயாவை வெறுத்தார். ஏன்? அவ பார்க்கிறதுக்கு எப்படி இருக்க மாட்டா? சொல்லுங்க, அழகா இருக்க மாட்டா. மாமனார் ஏமாத்தி என்ன செஞ்சிட்டாரு? கெட்டி வச்சு விட்டாரு. ராக்கேல கெட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு லேயாவை கெட்டி வச்சுட்டாரு. ஏமாந்து அவன் பார்க்கும் போதெல்லாம் லேயாவை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? சொல்லுங்க. சில வீட்டுல பாருங்க, 50 பவுன் போடுறேன். நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன், அந்த பொண்ணு அப்படியே பார்த்தா அழுதுகிட்டே இருக்குது. அவன் பேசுறான், மாமியார் ஒரு பக்கம் பேசுறது, எல்லாரும் பேசுறாங்க, வெறுத்து ஒதுக்குறாங்க. என்ன பெருசா உங்க அம்மா சொன்னா 75 பவுன் போட சொல்லி 50 பவுனை போட்டு அதுலயும் 10 பவுனை என்னது பித்தாள மாதிரி போட்டிருக்கு அப்படின்னு வெறுத்து ஒதுக்கி பேசுகிற அந்த வார்த்தைகள் ஒதுக்கிறாங்க. லேயாவையும் பாருங்க, அவருடைய கணவன் யாக்கோபு ஒதுக்கினான். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? ஒதுக்கப்பட்ட வெறுக்கப்பட்ட லேயாவை ஆண்டவர் கண்ணோக்கினார். கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு எந்த இடத்தில் இந்த உலகம் நம்மை ஒதுக்குகிறதோ அந்த இடத்திலே நம்மை நினைவு கூற நம் தெய்வம் இருக்கிறார். மகனே, மகளே, நீ புறக்கணிக்கப்பட்டாயா? ஒதுக்கப்பட்டியா? நம்ம நிறைய பேருக்கு நம்மையே நாம புறக்கணிச்சுக்கிட்டு இருப்போம், நம்மையே நாம ஒதுக்குவோம், நம்மையே நாம எடுத்துக்கிட்டு இருப்போம். இந்த உலகத்துல ஏன் வாழ்ற? எதுக்கு வாழ்ற? யாருக்காக வாழணும்? வாழ்ந்து என்ன கண்ட? இப்படியே புலம்பிக்கிட்டு இருப்போம். ஆனா உங்களை கடவுள் கண்ணோக்கி பார்க்கிறார். நீங்கள் சிறுமையுற்ற அந்த இடத்தில் ஆண்டவர் உங்களை எல்லா கண்களுக்கு முன்பாக ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. வேதத்தில் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 23வது வசனம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். வாசிக்கிறீங்களா? 1 சாமுவேல் 18:23வது வசனம் வாசிங்க. சவுலின் பணியாளர்கள் அந்த வார்த்தைகளை தாவீதின் காதுகளில் ஓதினர். அப்போது தாவீது அரசனுக்கு மருமகனாவது
உங்களுக்கு அவ்வளவு எளிதானதாய் தோன்றுகிறதா? நான் எளியவன் தாழ்ந்தவனாய் உள்ளேன் என்றோ என்றார். பிரைஸ் தி லார்ட். முதல்ல ஒரு தாழ் நிலை, ஒதுக்கப்பட்ட நிலை. இது வீட்டுக்குள்ளே சொன்னதுல கணவன் இருந்து வரும், மனைவிட்ட இருந்து வரும், பேரண்ட்ஸ்ட இருந்து வரும், பிள்ளைங்கிட்ட இருந்து வரும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லாருக்கும் இதே மாதிரி சூழ்நிலைகள் வருகிறது. இரண்டாவது ஒரு தாழ்நிலை எப்படி? நம்மள பல பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன? நம்மளால அங்கெல்லாம் நிக்கவே முடியாது, நம்மளால முன்னேறவே முடியாது, நம்ம பிள்ளைங்கெல்லாம் எதிர்காலத்துல நல்ல நிலைமைக்கு வரவே முடியாது. இப்படி நமக்குள்ளாகவே ஒரு தள்ளப்பட்ட ஒரு மனநிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, நான் ரொம்ப ரொம்ப தாழ்த்தப்பட்டவன் சாமி, நான் ரொம்ப ரொம்ப தள்ளப்பட்டவன். உங்களை ஆண்டவர் இந்த உலகத்துல எல்லா கண்களுக்கு முன்பாக உயர்த்துகிற காலம் வருகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகம் எந்த இடத்தில் உங்களை புறக்கணிக்கிறதோ அதே இடத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, சங்கீதம் 145 அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், சங்கீதம் திருப்பாடல் 145 அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், இந்த பகுதியை பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். வாசிக்கிறீங்களா? தடிக்கு வில்லும் யாவரையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தாங்குகிறார். தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. தடுக்கி விழுகிற யாவரையும் ஆண்டவர் தாங்குகிறார். தடுக்கி விழுகிறவனை தாங்குகிறார். தாழ்த்தப்பட்டவனை அவர் தூக்கி நிலைநிறுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய கஷ்டங்கள் மாறும், வேதனைகள் மாறும், பிரச்சனைகள் மாறும். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், உங்களுடைய எதிர்கால வாழ்வுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், உங்களுடைய பொருளாதாரங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்ன ஆகுமோங்கிற பயத்தில் இருக்கலாம். ஒன்னும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் உலகத்திலே தள்ளப்பட்டவர்களாய் மாறாதபடி உங்களை தலை நிமிர்ந்து உயர்த்தி ஆசீர்வதிக்கிற கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டு இருக்கிற எல்லா புறக்கணிப்புகளிலிருந்தும் என் மீது இரக்கம் வைத்து விடுதலை தாரும், என்னை ஆசீர்வதியும். என் கடவுளாய ஆண்டவரே, என்னை என் குடும்பத்தையும் உயர்த்துபவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆமென். பக்கத்துல கை கொடுத்து ஒரு ஸ்மைல் பண்ணி சொல்லுங்க, ஆண்டவர், சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். உங்களை எல்லா கண்களுக்கு முன்பாக நினைவு கூர்ந்து உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென். நல்ல கை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. தாவீதை உயர்த்தினார், யோசேப்பை உயர்த்தினார், தானியேலை உயர்த்தினார், நிறைய சொல்லிட்டே போலாம். உங்களையும் அவர் ஜீவன் உள்ளவர், இப்போதும் வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறார். ஆமென். அப்ப எனக்கு பிரியமானவர்களே, தடுக்கி விழுகிறவரை உயர்த்துகிறார், தாழ்த்தப்பட்டவனை தூக்கி எடுக்கிறாரு. இந்த உலகத்தில் நம்ம தாழ்த்தப்பட்ட நிலையில நினைவு கூர்ந்து நமக்கு ஒரு மேன்மையின் பாதையை ஆண்டவர் அமைத்து கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த தெய்வம் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற இந்த அனுபவம் வரணும்னா நீங்க வாசிங்க, தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். நீதிமொழிகள் 22:4. தாழ்மை உள்ளவர்களுக்கும்
ஆண்டவரிடம் அச்சம் உள்ளவர்களுக்கும் கிடைக்கும் பயன் செல்வமும் மேன்மையும் நீடித்த ஆயுளும் ஆகும். பிரைஸ் தி லார்ட். நல்ல கை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. இதுல 3 blessing இருக்கு. எத்தனை இருக்கு? எத்தனை ஆசீர்வாதம் இருக்கு? என்னெல்லாம் இருக்கு? 3 blessing இருக்குங்க. என்னெல்லாம் இருக்கு? செல்வம், மேன்மை, நீடிய ஆயுள். இந்த உலகத்துல எல்லா மனுஷனும் விரும்புற ஆசீர்வாதம். இதுக்காக தான் உலகத்துல எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. செல்வத்தை சேர்க்கணும், எல்லா கண்களுக்கு முன்பாக மேன்மையா உயர்வா இருக்கணும், இருக்கிறதெல்லாம் வச்சு 1000 வருஷம் வாழணும். இதுக்குதான் மனிதர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். என்ன வேணாலும் பண்ணலாம் என்கிற அளவுக்கு மனித வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, செல்வமும் மேன்மையும் நீடிய ஆயுளையும் ஆண்டவர் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. யோபுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த 3 ஆசீர்வாதங்களை வைத்திருந்தார். செல்வம், மேன்மை, 3ஆம் 4ஆம் தலைமுறையை கண்டு கழித்தார். இது யோபுவுக்கு சொல்லப்பட்ட அவருடைய வாழ்க்கையின் அத்தியாயம். இன்னைக்கு கடவுள் நமக்கு செல்வத்தையும் மேன்மையையும் நீடிய ஆயுளையும் தர அவர் வல்லவர். ஆனா அதுக்கு ஒரு தயாரிப்பு நமக்கு இருக்கணும். என்னது? நம்ம நாட்டுல, நம்ம ஊர்ல நம்ம பக்கத்துல நம்மகிட்டே கூட சில நேரங்கள்ல நமக்கு ஒரு சிந்தனை அப்படின்னு சொல்லக்கூடாது. என்னது? தாறுமாறான லெவல்ல நம்ம போறோம். எப்படி? அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா சொல்லுங்க, பேச மாட்டீங்களா? அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரில கொடை பிடிப்பான். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல உள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதிக்க விரும்பினாலும் அநேகருடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லாம போகுது. காரணம் என்ன தெரியுமா? மனிதர்கள் நல்ல புரிஞ்சு 2 பகுதி. 1 தாழ்வு மனப்பான்மையின் பைபிள் எழுதல, தாழ்மை உள்ளவன். தாழ்ச்சி உள்ளவன். தாழ்ச்சி உள்ளவனுக்கு கடவுள் என்ன செய்றாராம்? செல்வத்தையும் மேன்மையையும் நீடிய ஆயுளையும் ஆண்டவர் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பாருங்களேன், கடவுள் மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் மனிதனை உயர்த்துவதற்கு மனிதனுக்கு தேவை என்ன? சொல்லுங்க, என்ன தேவை? தாழ்ச்சி தேவை. தாழ்ச்சி எங்க இருக்கிறதோ அங்கே இறைவன் இருக்கிறார். நமக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது, கடவுளை தேடுகிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம், ஜெபங்கள்ல பங்கெடுக்கிறோம், திருப்பலியில பங்கெடுக்கிறோம். ஆனா தாழ்ச்சி இருக்கான்னு கேட்டு பாருங்க. இயேசு அழகாக சொல்கிறார். மத்தேயு நற்செய்தி எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம். இயேசுவின் திரு இருதயத்தை குறித்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவருடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்றால் மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிங்க. 28 இருந்து படிங்க. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனம் தான் நீங்க நிறைய இடங்கள்ல எழுதி போட்டிருப்பாங்க. அல்லேலூயா. அப்படிதானமா? நிறைய இடங்கள்ல எழுதி போட்டிருப்பாங்க. சர்ச்சில் எழுதி போட்டிருப்பாங்க, நிறைய ஹாஸ்பிட்டல் எங்கெல்லாம் பார்க்கிறோமோ சில இடங்கள்ல சுவர்கள்ல கூட எழுதி போடுறாங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல். ஆனா அந்த இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, நான் யார் தெரியுமா? நான் யாரு? கனிவும்
மன தாழ்மையும் உடையவன். சொல்லுங்க யாரு? ஏங்க சொல்லுங்க யாரு? நீங்களும் நானும் ஆண்டவரை உண்மையிலேயே ஆராதிக்கிறோம்னா ஆண்டவரை வழிபடுகிற நமக்கு ஒண்ணு தெரியணும். தமிழ்ல அழகா ஒண்ணு சொல்லுவாங்க, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. தாயை போல பிள்ளை, நூலை போல. அப்ப கடவுளை வழிபடுகிற ஆண்டவரை ஆராதிக்கிற நமக்கு என்ன இருக்கணும்? சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? இயேசு அழகாக சொல்லுவார், உங்கள் வானக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல பேசுங்க. நல்ல பேசணும். உங்கள் வானக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும். அப்போ நான் ஆராதிக்கிற என் கடவுளாய ஆண்டவர் அவர் நிறைவுள்ளவராய் இருக்கிறது போல நானும் நிறைவுள்ளவனாக இருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்கள் தகப்பனாய் இருப்பது போல நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கணும். அப்படின்னா என்னுடைய ஆண்டவர் சொல்றாரு, நான் யாரு அப்படின்னா நான் கனிவும் மன தாழ்மையும் உடையவன். கை தட்டுங்க பாப்பா. இயேசு எந்த இடத்திலையும் நீங்க பாருங்க, இந்த வேத புத்தகத்தில் 4 நற்செய்தியை எடுத்து வாசிங்க. ஆண்டவர் எந்த இடத்திலையும் அகங்காரத்தை வெளிப்படுத்தவில்லை. எல்லா இடத்திலும் அவர் தாழ்ச்சி நிறைந்தவராக இருக்கிறார். இயேசுவிடத்துல வந்து ஒரு மனிதன் சொல்றான், நல்ல போதகரே, நிலைவாழ்வடைய நான் என்ன செய்யணும்? இயேசு என்ன சொன்னாரு? சின்ன வயசுல ஒரு கொஞ்சம் சின்னதுல கொஞ்சம் ஒரு மீடியமா இருக்கும்போது ஒரு சினிமால அவ்வளவு அழகா இருக்கும், வருங்கால முதல்வரே வாழ்க. உடனே 10 ரூபா கொடுத்தோடனே வருங்கால பிரதமரே வாழ்க. கூட 20 ரூபா கொடுத்தா வருங்கால ஜனாதிபதியே வாழ்க. இந்த உலகம் இதுக்குதான் நம்மளை பழகிக்கிட்டே இருக்குது. யாராவது பின்னால இருந்து அல்லக்கைகள் இருந்து, சார் நல்லவர், அவரு நல்லவர், இவரு நல்லவர், உத்தமர், நீதிமான், இப்படி ஏதாவது நம்மளை பத்தி புகழ்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாம் இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஏன்பா என்ன நல்லவர்னு சொன்ன? கடவுளை தவிர உலகத்தில் ஒருவரும் நல்லவர் இல்லைன்னு சொல்றாரு. இது எதை காண்பிக்கிறது? தாழ்ச்சியை வெளிப்படுத்து, தாழ்ச்சியை வெளிப்படுத்துது. இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து சாத்தான் 40 நாள் உபவாசம் இருந்து ஆண்டவர் பாலை நிலத்தில் இருக்காரு. சாத்தான் சொல்றான், நீர் தேவ குமாரன் என்றால் இந்த கல்லை எடுத்து சொல்லுங்க அப்பமாக்கும். நீர் கடவுளுடைய குமாரன் என்றால், நீ தேவனுடைய பிள்ளை, என் மகன் என்றால் இந்த கல்லை எடுத்து அப்பமாக்கு. இயேசுவுக்கு தெரியாதா கடவுளுடைய குமாரன்? இயேசுக்கு தெரியாதா? உடனே இயேசு கல்லை எடுத்து அப்பமாக்கிட்டாரா? நீர் மேல இருந்து குதியும். நீங்க நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் எந்த இடத்திலும் தன்னுடைய பலத்தையோ ஆற்றலையோ அதிகாரத்தையோ வரம் மீறி செலவிடவில்லை, தலைக்கணம் பிடித்து அலையவில்லை, அதை காண்பிக்கவும் இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல பாருங்க, சில நேரங்கள் இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில கிறிஸ்தவ ஊழியர்கள், கிறிஸ்தவ ஜெபிக்கிற மக்கள், எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் ஒரு தியானத்துக்கு தான் போயிட்டு வந்தாரு. ஒரு தியானத்துக்கு போயிட்டு வந்தா கொஞ்ச நாள் பார்த்தா அப்படி பைபிள்லாம் எடுத்தாரு, படிச்சாரு, திரும்பி பார்த்தா உடனே அவன் சொல்றான், என்னப்பா நீ இப்போ சர்ச்சுக்கெல்லாம் ஆளை காணோம், பூசைக்கலாம் இல்ல, நானே இப்பெல்லாம் பைபிள் படிச்சுக்கிறேன், பைபிள்ல பாத்துக்கிறேன், இந்த ஃபாதருக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, இந்த சிஸ்டருக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. என்ன முளைச்சிட்டு? கொம்பு முளைச்சிட்டு. சிலருக்கு கொஞ்சம் பாருங்க உடனே பிடிச்சி ஆட்டி படைச்சிரு. இன்னைக்கு நல்ல கவனி,
குடும்பத்திலையும் சரி, உறவுகளின் மத்தியிலும் சரி, எங்கே தாழ்மை உள்ளவர்கள் இருக்கிறார்களோ அங்கே கடவுள் உயர்வை, ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப மறந்துடக்கூடாது, நான் கனிவும் மன தாழ்மையும் உடையவன். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வரணும்? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வரணும்? சத்தமா சொல்லுங்க. இந்த பொண்ணு பார்க்க வரும்போது சில பொண்ணு அப்படியே காலில் கோலம் போட்டுக்கிட்டே பார்த்திருக்கீங்களா? என்ன பார்த்தது இல்லையா? அவ்வளோ பவ்யம். அந்த பவ்யம் எவ்வளவு நாள் பிரதர்? பேச மாட்டீங்களா? என் பிள்ளை இப்படியே பேசலாம். அவ்வளோ பவ்யம். இந்த கூட பொண்ணு நினைச்சாது. சொல்லுங்க பாக்க. அப்புறம் தாலியை கட்டினதுக்கு அப்புறம் கட்டினவன்தான் கேட்கணும். அவன் தலையை அணைக்கு அப்புறம் கீழே போட்டவன் தான். அல்லேலூயா. இதெல்லாம் எங்க தெரியுமா? அந்த வெளியே தான் மனுஷங்க சிலர் பாருங்க, ஆளை பார்த்த உடனே ஒரு பாசாங்க பண்ணுவாங்க. பார்த்திருக்கீங்களா? இந்த சர்ச்சில் எல்லாம் கூட அப்படி நடக்கும். ஒருத்தரை பார்த்தா ஒரு வேஷம், எல்லா இடத்துல நடக்கும். உடனே அதுக்கு முன்னக்கூட்டி அவங்களுடைய வேலை வேற மாதிரி இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த வெளி அடையாளத்துல இந்த போலி நடிப்புள்ள தாழ்மை இல்லப்பா, மனத்தாழ்மையை இன்று ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். கை தட்டுங்கப்பா. சகோதர சகோதரிகளே, மனத்தாழ்ச்சியோடு வாழுங்கள். மனதிலே தாழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும். எல்லாமே இருக்கலாங்க, எல்லாம் தெரிந்தாலும் எல்லாம் இருந்தாலும் நீங்க உங்களை அடக்கி என்ன செய்யணும்? ஆள தெரியும். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் நீங்க தயவு செய்து எடுத்து வாசியுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. இருமாப்பு ஒருவரை தாழ்த்தும், தாழ்மை உள்ளம் ஒருவரை உயர்த்தும். எல்லாரும் சொல்லுங்க. இருமாப்பு ஒருவரை தாழ்த்தும், தாழ்ச்சி ஒருவரை உயர்த்தும். பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நான் வேதத்துல சில சம்பவங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்க அந்த குறிப்புக்கு மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். தானியேலின் புஸ்தகம், தானியேலின் புஸ்தகத்துல வாசித்து பாருங்கள். இந்த வார்த்தை நமக்கு புரியும்படி ஆண்டவர் இந்த பகுதியை நமக்கு காண்பித்து இருக்கிறார். அல்லேலூயா. தானியேல் 4ஆம் அதிகாரம், தானியேல் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம் 28 படிங்க. அரசன் நெபுகத்நேசர் 29 ஓராண்டு சென்ற பின் ஒரு நாள் அரசன் பாபிலோன் அரண்மனையின் மேல் மாடத்தில் உலாவிக் கொண்டிருந்தான். பிரைஸ் தி லார்ட். கையில வச்சுங்க அல்லேலூயா. நீங்க இந்த சம்பவத்தை அப்படி வச்சுக்கோங்க. இன்னொரு சம்பவம் இருக்கு. லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 16வது வசனம். இந்த ரெண்டையுமே நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். புரியுதா? என்ன வசனம்? தானியேல் 4:29. என்ன 29வது வசனத்திலிருந்து படிங்க, எழுதிக்கோங்க குறிப்புக்கு. லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து ஒரு பகுதி இருக்கு. ஆனா அந்த ரெண்டு சப்ஜெக்டும் ஒரே அடிப்படையை ஒத்து போகிறது. இந்த நெபுகத்நேசர் என்று சொல்லப்பட்ட அரசன், இந்த ராஜா என்ன பண்ணா? ஒரு நாள் அவனுடைய மேல் மாடியில, அவன் வீட்டுடைய மாடியில அப்படியே வாக்கிங் நடந்துகிட்டு இருந்தான். பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அவன் நடந்துகிட்டு இருந்தான். நடந்துகிட்டு இருந்த பொழுது, இன்னைக்கு சில நேரங்களில் பாருங்க, சிலர் ஒரு வீட்டை கட்ட ஆரம்பிப்பாங்க. நீங்க போய் இன்னைக்கு வச்சுக்கோங்களேன், அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
சில நேரத்துல ஒரு மேரேஜ் காரியம் வேலை நடக்கும், நீ அவங்கள்ட்ட போய் கொஞ்சம் நேரம் நின்று பாருங்க, பேச்சு அண்ணா பேச்சு. நாங்க ஒரு 3 நாள் நற்செய்தி கூட்டத்துக்கு நானும் பிரதர் ஃபாதரும் போயிருந்தோம். அப்போ நாங்க தங்கியிருந்த அந்த ஒரு குடும்பம், அப்ப அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும்படி கேட்டோம். அப்ப அந்த அம்மா நல்லா உபசரித்தாங்க, நல்ல அம்மா. ஆனா அந்த அம்மா சொன்னாங்க, சாமி ஒரு நாள் ராஜா ராணி வேஷம் போட்டதுக்கு இத்தனை வருஷமா அழுதுகிட்டு இருக்க சாமி அப்படின்னு. புரியுதா? என்னம்மா உள்ள சாமி, ஒரு நாள் ராஜா ராணி வேஷம் போட்டதுக்கு நான் இன்னைக்கு அழுதுகிட்டு இருக்கேன். ஏன் சொல்லுங்க? என்ன, நான் அதை செஞ்சிருவேன் என் பிள்ளைக்கு, நான் இதை செஞ்சிருவேன், சாதாரண நாள் நினைச்சுக்கிட்டியா? என் பிள்ளைக்கு 100 பவுன் போடுறேன், கார் வாங்கி கொடுக்கிறேன், 15 லட்சம் ரொக்கம் கொடுக்கிறேன், புல்லட் கொடுக்கிறேன், எல்லாம் கொடுத்தாச்சு. இப்ப வேஷம் போட்டாச்சா? போட்டோ ஷூட் எல்லாம் எடுத்தாச்சு. இப்ப ஆல்பம் வரல, ஆனா ஆள் என்ன ஆயிட்டு, பிபி சுகர் அடப்பு எல்லாம் வந்து அட்மிட் ஆயிட்டான். நம்ம சொன்ன வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு. ஒரு நாள் ராஜா ராணி வேஷம் போட்டதுக்கு இன்னைக்கு வர அழுதுகிட்டு இருக்க. இன்னும் எவ்வளவு நாள் அழணும்னு தெரியல சாமி, அவ்வளவு சும்மா இருக்கு. ஏங்க, நேபுகத்நேசர் அரசனை போல நாம் இன்னைக்கு பல நேரங்களில் கடவுள் நமக்கு கொடுத்ததை வைத்து ஆடக்கூடாத ஆட்டம் பேசுங்க, ஆடிக்கிட்டு இருக்கோம். ஆடக்கூடாது இல்ல, ஆடிக்கிட்டு இருக்கும். பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, இங்க சுரூப மாதிரி தான் இருக்கீங்க, இங்க பார்க்க எப்படி இருக்கீங்க? பேச மாட்டீங்களா? இன்னைக்கு இங்க எப்படி இருக்கீங்க? அழகா. ஆனா உங்க ஆட்டத்தை எங்க பார்க்கலாம் சொல்லுங்க பிரதர். இங்க நல்ல கவனிங்க, பக்திமான், நீதிமான், பைபிள் படிக்கிறவன், ஜெபிக்கிறவன், உபதேசிக்கிறவன், கேட்கிறவன் யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் கொடுத்தத வச்சுக்கிட்டு நாம ஆடுற ஆட்டம் இருக்கு பாத்தீங்களா, தலகால் புரியாத ஆட்டம். சிஸ்டர், கொஞ்சம் பலம் இருக்கலாம், கொஞ்சம் இந்த தோல் கொஞ்சம் அழகா இருக்கலாம், கொஞ்சம் மண்டைக்குள்ள மூளை இருக்கலாம், கொஞ்சம் அறிவு இருக்கலாம், கொஞ்சம் பிசினஸ்லயோ வேலையிலயோ செய்யற ஸ்தானத்திலயோ ஒரு கேட்டகரியில உனக்கு ஒரு சின்ன உயர்வை கடவுள் கொடுத்திருக்கலாம். கொஞ்சம் பணமோ வசதியோ அதோ இதோ ஏதோ ஒண்ணு கடவுளோட கொடுத்திருக்காரு. ஆனா அதை வச்சுக்கிட்டு சொல்லுங்க, எப்படி பாருங்க, சொந்த குடும்பத்துல கேட்டு பாரு, ஃபேமிலியில கேட்டு பாரு, நீ இருக்கிற இடத்துல கேட்டு பாரு, நீ எப்படி இருக்கிறாய். நேபுகத்நேசர் சொன்னா, இதெல்லாம் நான் கட்டினேன், இதெல்லாம் என் பலம், இதெல்லாம் என் ஆற்றல், இதெல்லாம் என் திறமை, இதெல்லாம் நான் தான், இதெல்லாம் என்னாலதான் அப்படின்னு நேபுகத்நேசர் தனக்குள் பெருமை பாராட்டினான். சொல்லுவோம்ல, சுய பெருமை. என்னது சொல்லுங்க, என்னது சுய பெருமை. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கொஞ்சம் வாயை மட்டும் சரியா பயன்படுத்துங்க. நிக்கம்ல அப்படிங்கும் போது டபக்குன்னு பிளேட் கீழே உடைஞ்சிடும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல எச்சரிக்கையா இருக்கணும். பைபிள் சொல்லுகிறது, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவ கிருபை. கைத்தட்டு.
அதனாலதான் தாவீது அழகா எழுதுறாரு சங்கீதம் 139, கர்த்தாவே நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கிறீர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நெபுகத்நேசர் சொன்னா பாத்தீங்களா, எனக்கு எல்லாம் இதெல்லாம் என் பலம், இதெல்லாம் என் ஆற்றல், இது என் சக்தி, இதெல்லாம் என் உழைப்பு. நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. நான் உழைச்சேன், நான் கட்டினேன், நான் சம்பாதிச்சேன், நான் உருவாக்குனேன், நான் ஏங்க நீங்க ஒண்ணுமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல கவனிப்பா, நீ ஒண்ணுமே கிடையாது. கடவுள் உனக்கு ஒரு வாய்ப்பை இந்த உலகத்துல கொடுத்திருக்கிறார். நீங்க வாசித்த அந்த லூக்கா நற்செய்தி 12 பாருங்க, இதே மாதிரி தான் அந்த செல்வந்தன் சொன்னான். என்ன சொன்னான்? இவன் சொன்னான் நான் கெட்டினேன், நான் பலம், என் பலம், என் ஆற்றல் சொன்னான். அந்த மனுஷன் சொன்னான் தெரியுமா, இடிப்பேன், சொல்லுங்க, இடிப்பேன், பெருசா கட்டுவேன், சேர்த்து வைப்பேன், அப்புறம் எல்லவலே அப்படின்னு. பிரைஸ் தி லார்ட். ரெண்டு பேருக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? சொல்லுங்க, நினைச்சுமா? ஆண்டவர் சொன்னார், நெபுகத்நேசர் சொன்னாரு, இன்றே உன்னிடமிருந்து உன் அரசு பறிக்கப்படும். கை தட்டுங்க, பக்கத்துல கை கூட சொல்லுங்க, கடவுள் கொடுத்ததை வைத்துக் கொண்டு கடவுளை பெருமைப்படுத்தணும். நீங்க என்ன செய்யக்கூடாது, உங்களையே பெருமை அடிச்சுட்டாலே கூடாது. நெபுகத்நேசர் என்னவானா தெரியுமாங்க, ஒரு பைத்தியமாக அவன் அறிவு அவனை விட்டு போனதுனால அவன் யாருன்னே தெரியாம 7 ஆண்டுகள் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த செல்வந்தனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, இடிப்பேன், பெருசா கட்டுவேன். நான் சொல்றேன், இன்னைக்கு இரவே என்ன செஞ்சிருவாங்க, கோயில்ல மணிய அடிச்சிருவாங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு ஒரு ஃபாதர் மந்திரிக்க போனாரு. அப்ப ஒரு பிசினஸ் பண்ற ஃபாதர் அந்த பிசினஸ் புதுசா ஆரம்பிக்க வந்து, நீங்க மந்திரி என்ன செய்யணும், திறந்து வைக்கணும்னு சொன்னாராம். என்ன? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசம் ஃபாதர் மந்திரிக்க போன இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, சவப்பட்டியா வச்சிருக்காங்க. ஃபாதர் பிளஸ் பண்ணுங்க ஃபாதர். ஓ ஃபாதர் சொல்றாரு, இவனுக்கு நான் என்ன ஜெபத்தை பண்ண? அவன் சொல்றான், எங்க பிசினஸ் நல்லா நடக்கணும், ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சா 10ல விளைச்சிறேன், 1 இல்ல 10ல பாதி கூட கொடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ எப்பண்டா சாவ, உன்னை வச்சு ஒரு அமுக்கு, 2 நெடுக்கு, 4 குறுக்கு, 2 டண்டனக்கா, அப்புறம் அமுக்குன்னு அமுக்குறதுக்கு காத்திருக்கு ஒரு கூட்டம். என்னையா லைஃப்ல, வாழ்க்கையில பெருமை? என்ன பெருமை? உன் பலம் உன்னுடையது இல்லப்பா. இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்க யோசித்து பாருங்க, நமக்கு முன்னால இருந்த என்னெல்லாம் வண்டவாளம் பண்ணவன்னா எங்க போனா? சில பேர் செத்ததுக்கு கூட என்ன கிடையாது, எப்படி செத்தான்னு கூட தெரியாத தலைவிகளும் தலைவர்களும் எத்தனையோ பேர். கொஞ்சம் அடக்கி கொஞ்சம் வாசிங்கப்பா. கடவுள் உன்னை உயர்த்தணும், கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா, சகோதரியே, குடும்ப தலைவியே, தலைவனே, கொஞ்சம் அடக்கி வாசிங்க. கடவுள் கொடுத்த ஸ்தானத்தை கொஞ்சம் தக்க வைத்துக் கொள்ளுங்கள். அதனாலதான் பைபிள் சொல்லுது, சங்கீதம் 34:2 வாசிங்க பாப்போம். சங்கீதம் 34 2வது வசனத்தை பாருங்க, அற்புதமாக சொல்லப்படுகிறது. வாசிக்கிறீங்களா? சீக்கிரம் வாசிங்க பாப்போம். நான் படிக்க சீக்கிரம் படிக்கீங்களா? சங்கீதம் திருப்பாடல் 34:2. நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, யாரை பத்தி சொல்லுங்க, யாரை பத்தி?
மாதா அழகா சொன்னாங்க பாத்தீங்களா, என் ஆன்மா கடவுளை ஏற்றி போற்றுகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து பேரு வகை கொள்கிறது, தாழ்வுற்றிருந்த அடிமை என்னை சொல்லுங்க கடவுள் கடைக்கண் நோக்கினார். மாதாட்ட கற்றுக்கொள்ளுங்க, மாதாவிடத்துல போய் நில்லுங்க. அவங்க இருக்க நமக்கு என்ன தெரியணும்? தாழ்ச்சி, பெருமை வேண்டாம். பெருமை குடும்பத்துல பெருமடி கூட, கணவன் போய் பெருமடி கூட, மனைவிட்ட போய் பெருமடி கூட. என்னையா புத்தி? செல்லாம் பாருங்க, நாங்க அப்படிப்பட்ட ஆளு இப்படிப்பட்ட ஆளுன்னு வீட்டுக்குள்ளேயே பெருமடிச்சுக்கிட்டு இருக்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை படிக்கும்போது பாருங்க, நீங்க தயவு செய்து நீங்கள் வாசிக்க வேண்டும். 1 பேதுரு எடுத்துக்கொள்ளுங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். இறுதியாக நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டிருங்கள், பிறரிடம் இரக்கமும் சகோதர அன்பும் பரிவுள்ளமும் மனத்தாண்மையும் கொண்டிருங்கள். கைகளை சொல்லுங்க அல்லேலூயா. ஆதி திருச்சபைக்கு பேதுரு இந்த பகுதியை சுட்டி காட்டுகிறார். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, மனத்தாழ்மை, தாழ்ச்சி நிறைந்த ஒரு மனநிலை மனநிலைமை எங்க இருக்கோ கண்டிப்பா அந்த குடும்பத்தை பாருங்க கட்டி எழுப்பப்படும். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த காலத்துல நம்முடைய அம்மாக்களுடைய ஒரு பெரிய ஒரு சாதுர்த்தியம், அப்பாக்களுடைய சாதுர்த்தியம் என்ன அப்படி தெரியுமா? விட்டு கொடுப்பு. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவங்க ரொம்ப ஞானமா இருந்தாங்க. எதுல போட்டி போடுவாங்களா? சொல்லுங்க, போட்டி போடுவாங்களா? விட்டு கொடுத்துருவாங்க. இன்னைக்கு விட்டு கொடுக்கறதே இல்லை. இன்னைக்கு வாழ்க்கையில நிறைய குடும்பங்கள் சிதைந்து சின்ன பின்னமாய் உருகுலைந்து கொண்டிருக்கிறது. நீங்க சமீபத்திய ஒரு ஆய்வு கட்டுரை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். உலகத்தில் 2035ஆம் ஆண்டு, இன்னும் 10 இயர்ஸ், 10 வருஷம், 50% பெண்கள் திருமணம் முடிக்க மாட்டாங்க, குழந்தை பெற்றுக்கிட மாட்டாங்க. ஜப்பான்ல 90 லட்சம் வீடு சொல்லிருப்பேன் ஃப்ரீயா கிடக்கு, ஆளே இல்லை. இதே மனநலமே நீங்க லேசா நினைச்சலாம். கொஞ்சம் அப்படி அங்கங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க. நாங்க சமீபத்தில் ஒரு பகுதிக்கு போயிருந்தோம். அங்க போனா நிறைய பிரம்மாண்டமான வீடு. நாங்க தங்கி இருந்தது இந்த இளையராஜா மகன் யுவான் சங்கரா, அவருடைய மகனுடைய முஸ்லிம் பெண்ணை ஏதோ கட்டியிருக்கார் போல. அந்த பெண்ணோட அந்த வீட்டுல தான் நாங்க குடியிருந்தோம். அங்க எங்களுக்கு ஏற்பாடுலாம் பண்ணியிருந்தோம். அப்போ நம்ம கொஞ்சம் அந்த மக்கள் தான், அந்த பங்குல உள்ள அந்த மக்கள் தான் அந்த வீடுகளை பாக்குறாங்க. அவங்க சொன்னாங்க, சாமி நாங்க தான் அந்த வீட்டுல படுத்து எழுந்திச்சுட்டுலாம் போறோம். என்னங்க என்ன பெருசா கட்டியிருக்காங்க, ஆனா யாரும் இல்லைங்க. சில நேரத்துல வரவே மாட்டாங்க, அப்படியே இருக்கும். கவனிங்க, இன்னைக்கு குடும்பங்கள் சீர்குலைந்து கொண்டிருக்கிறது. குடும்பம் இல்லை என்றால் உலகம் இல்லை. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்க குடும்பத்தை காப்பாற்றணும். இன்னைக்கு பொறுப்பு. நீங்க கோடியை சம்பாதிச்சுட்டு ஆளே இல்லைன்னு எப்படி இருக்கும்? எனக்கு அங்க இவ்வளவு இடம் கிடக்கு, அங்க இவ்வளவு இடம் கிடக்கு, அங்க எவ்வளவு இடம் கிடக்கு, அங்க எல்லாம் இருக்குங்க. நீங்க எங்க இருக்கீங்க? உங்களே சக்கர நாற்காலியில வச்சுதான் கூட்டு போண்டிருக்கோம். அப்புறம் சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு டீச்சர் யாரும் கோபப்பட்டாதீங்க, அது பாவம் புலம்புது. சாமே எனக்கு யாரும் ஜோறு கொடுக்க மாட்டாங்க. நாங்கட்ட என்னம்மா வீட்டுக்காரரு இந்த அம்மா பென்ஷன் சேர்த்து 50,000 வருதான். நான் சொன்னேன், 2 கை, இந்த கைக்கு 10,000, இந்த கைக்கு 10,000, 2 காலுக்கு 10,000 கொடுத்தா காலையிலேயே மத்தியானம் அமுக்கி விட்டு உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறதுக்கு. என்ன எதுக்கு இதை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்க?
3 பயல பெற்றிருக்க, 3 பயம் என்ன செய்ய மாட்டான், கண்டுகள்ல. நீ எதுக்கு இவனுக்கு கொடுக்க? அப்படியே வச்சு யாருக்குமா கொடுக்க போற? ராசா ஒரு 10,000 கொடுக்க, பக்கத்து வீட்டுல யாராவது விருப்பம் பாத்தியா, 10,000 கொடுக்க சாமி, என்னை கவனிச்சு கொண்டா கவனிக்க மாட்டானா? ஆனா பாருங்க, மன இருக்கும். நல்ல கவனிங்க, வாழ்க்கையை ரொம்ப சுலபமா மாத்துங்க. அதான் அந்த வசனத்துல பேதுரு அழகா சொல்றாரு, உன் வாழ்க்கையை ரொம்ப இனிப்பா மாத்திடலாம், ரொம்ப கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அப்படியே பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம் எது தெரியுமாங்க? அவர் சொல்றாரு பாருங்க, இறுதியாக நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டிருங்கள், பிறரிடம் இரக்கமும் சகோதர அன்பும் பரிவுள்ளமும் மனத்தாழ்மையும் கொண்டிருங்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாருக்கூடையும் நல்ல ஒரு மனநிலைமையோட பல சிலர்லாம் பாருங்க அப்படியே ரோபோ மாதிரியே வாழ்ந்துகிட்டு இருக்கான். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. யார்ட்டையும் பேசுறது இல்லை, யார்ட்டையும் சிரிக்கிறது இல்லை, வீட்லயும் சிரிக்க மாட்டாங்க. சிலர்லாம் புருஷன்னா புருஷ லட்சணம் இப்படிதான் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன். அந்த வீட்டுக்காரர் சொல்றாரு, அவருக்கு ஒரு 60 வயசு, ரிட்டையர்ட் ஆயிட்டார், ரிட்டையர்ட் இப்பதான் ஆயிருக்காரு. அவர் சொல்றாரு, என் பொண்டாட்டி என்ன பேசவே மாட்டேங்கிறான் பிரதர். அவளுக்காக நீங்க என்ன செய்யணும், நல்ல ஜாமன். அந்த அம்மாவை கூப்பிட்டு உட்கார வச்சு, ஏமா ஐயா இப்ப ஃப்ரீ ஆயிட்டார்ல, பேசுமா, இவன்ட்ட பேசுறதுக்கு எனக்கு என்னையா இருக்கு? புரியுதா புரியுதா புரியலையா? உங்களுக்கு புரியுதா புரியலையா? இப்ப நீங்க என்கிட்ட பேசணும்னா என்ன பேசுவீங்க? பிரதர் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, அவ்வளவுதான். நான் உங்கள்கிட்ட என்ன பேசுவேன்? அக்கா நல்லா இருக்கியா, போயிட்டு. நான் நல்ல கவனிங்க, ஒரு கணவனும் மனைவியும் நல்ல பேசி எடுத்து வாங்கி வாழ்ந்திருந்தா மட்டும்தான் உங்களுடைய அடுத்த காட்ட நகர்வின் காலம் இனிமையுள்ளதாக இருக்கும். கை தட்டுங்க பாப்போம். ஒரு உளவியலாளர் எழுதுகிறார், ஏன் இன்று முதியோர் இல்லங்கள் பெருகிவிட்டது? எதனால் பெற்றோர்கள் இன்று பராமரிக்கப்படவில்லை? எதனால் இன்று உறவுகள் ஒருவரை ஒருவர் கண்டுகொள்வது இல்லை? அந்த மனுஷன் அழகா எழுதுறான், நீங்கள் எதை கொடுத்தீர்களோ அதை திரும்ப இந்த உலகம் சொல்லுங்க கொடுக்கும். நீங்க உங்க கணவரோடு உட்கார்ந்து சாப்பிட்டு எடுத்து பேசி பழகி அதான் அப்படின்னு வாழ்ந்திருந்தீங்கன்னா, பக்கத்துல போய் உட்கார்ந்த உடனே அப்படி பேச்சு வந்துகிட்டே இருக்கு, வரும்ல, ஏன்னா உள்ள சரக்கு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆமாடி நம்ம சாமி இருந்தாகடி, வந்தாகடி, போனகடி, எல்லாருக்கும் ஒண்ணுமே பேசல. அப்படி வீரம் அப்பா வந்து உட்கார்ந்துட்டு வெறப்பா இருந்துட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோ. நீ நிறைய பேர் இப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்க. கொஞ்சம் வீட்டுலலாம் நல்ல மனைவி பிள்ளைங்களோட பேசுப்பா, குறிப்பா சகோதரர்களுக்கு. ஏன்னா இந்த அம்மா மாதிரி தப்பிச்சுக்கிடுவா. ஏன் மூத்தம்மாவா இல்லைன்னா இளையம்மாவா, இளையம்மாவா இல்லைன்னா மூத்தம்மாவா, எங்கேயாவது அம்மா தப்பிச்சுக்கிறா. கடைசியில் அப்பா மாதிரி எப்படி இருக்கான், கால் ஒடிஞ்ச நாற்காலி மாதிரியே கிடக்கும். பேச புரியுதா உங்களுக்கு? புரியுதா புரியலையா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப மனத்தாழ்மையோடு ஒருவர் ஒருவர் என்ன செய்யணும், நல்ல நேசிச்சு வாழணும். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் இன்னொரு வார்த்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொள்ளுப்பா. 1 பேதுரு, தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள், 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. 1 பேதுரு 5:5 படிங்க. இளைஞர்களே, நீங்கள் முதியவர்களுக்கு பணிந்திருங்கள், ஒருவர் மற்றவரோடு பழகும் போது எல்லாரும்
மனத்தாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள். கை தட்டுங்க. நீங்க ஒரு பழகும் போது சிலர்லாம் இருக்கான் பாருங்க, வேற வானத்துல இருந்து குதிச்ச மாதிரியே பேசுவான். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சிலர் வாயை திறந்துட்டாலே சொந்த புராணத்துக்கு பஞ்சமே சொல்லுங்க இருக்காது. எல்லாம் புராணம். ஆனா வசனம் என்ன சொல்லுது? நீங்க ஒருத்தர் மற்றவர்கிட்ட பழகும் போது எப்படி பழகணும்? தாழ்மையா ஆடையா அணிஞ்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ஒருத்தர் பழகணும்னா ஒருத்தர் உங்களை நினைக்கணும். இந்த உலகத்தில் மனித வாழ்க்கையில் மறக்க முடியாதது என்னது? நினைவுகள். மறக்க முடியாதது சத்தமா சொல்லுங்க. மறக்க முடியாதது. நேத்து காலையில் என்ன சாப்பிட்டீங்க? நேத்து காலையில் நம்ம சாப்பிட்ட முந்தானது காலையில். ஆனா நினைவுகள் மறக்க முடியுதா? சொல்லுங்க. ஒரு வீட்டுக்குள்ள போனேன், வாங்க, மறக்க முடியுமா? அந்த வீட்டுக்குள்ள அந்த மனுஷனை பத்தி அந்த ஊரை நினைச்சாலே யாருதான் வர்றா? சொல்லுங்க. அந்த குடும்பம் தாங்க ஞாபகத்துக்கு வருது. என்ன குடும்பங்க! உண்மையிலே அந்த மனுஷன் மாதிரி ஆட்கள் இருக்கதான் உலகத்துல மழையே பெய்து சார் சொல்லுவோம். ஆனா சில பேர் இருக்கும், அந்த ஊரை நினைச்ச உடனே ரத்த கண்ணீர் வந்துடும். அல்லேலூயா. பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, உங்களுடைய நினைவுகள் பிறருக்கு இனிமையா இருக்கணும். சொல்லுங்க. உங்க நினைவு என்ன செய்யணும்? உன் கூட பழகுனதுக்கு எனக்கு இது வேணும், இதுக்கு மேலே வேணும், அப்படியே சொல்லணும். இல்ல, உங்களை நினைக்கணும். உங்களை நினைக்கணும். அதுக்கு என்ன அடிப்படை? மனத்தாழ்மை. எவ்வளவு சார் அந்த சாருக்கு எல்லாம் தெரியும், அந்த ஃபாதருக்கு எல்லாம் தெரியுமியா. ஆனா பாரு என்ன அமைதியா இருந்து போறாரு. வாழ்க்கையில் இவ்வளவுதான். விட்டு கொடுத்துரு, பொறுமையாரு, மற்றவர்களோடு மனத்தாழ்மையோடு வாழ்ந்து பார். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிற இடம் அதான். அதனாலதான் அந்த வசனத்துல முடிக்கல பாருங்க, செருக்குற்றவர்களை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார், தாழ் நிலையில் உள்ளவர்களுக்கோ கடவுள் என்ன செய்வார்? சொல்லுங்க, என்ன செய்வார்? கருணை காட்டு. தாழ் நிலையில் உள்ளவர்களுக்கு, தங்களை தாழ்த்துகிறவர்களுக்கு ஆண்டவர் கருணை காட்டு. இன்னைக்கு உங்க வாழ்க்கை கொஞ்சம் சரி பண்ணிடுங்க. இந்த இருமாப்பு, பெருமை, இந்த பந்தா, இதெல்லாம் வேண்டாம். இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வருவதற்கு பெரிய தடையே இந்த இருமாப்பு, அகங்காரம், எல்லாத்தையும் நாங்க தான் சாதிக்கிற மாதிரி பேசுற பேச்சு, இதெல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து விடும். தாழ்ச்சியோடு வாழுங்க. எல்லாரும் கூடயும் இனிமையானவர்களாய் பழகுங்கள். உங்க செல்வத்தெல்லாம் தூக்கிட்டு வராதீங்க, உங்க பெருமையெல்லாம் தூக்கிட்டு வராதீங்க. உங்க படிப்பு அறிவெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க உங்க வீட்டுல நினைச்ச கூடாது. சொல்லுங்க. சிலருக்கு ஒரு புத்தி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சதெல்லாம் பேசுறது. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தெரிஞ்சதெல்லாம் பேசுறது. வீட்டுல வந்துட்டு சிலர் பேர் என்ன செய்யுது? எல்லாத்துலயும் ரொம்ப அறிவு சார்ந்த ஜீவிதி மாதிரி பேசுறது. கொஞ்சம் வீட்டில் உள்ளவங்களுக்கு மதிப்பு கொடுங்க. உங்க பிள்ளைகளுக்கு மதிப்பு கொடுங்க. பிள்ளைங்க பெற்றோருக்கு மதிப்பு கொடுங்க. ஒருவர் மற்றவரை. ஒரே ஒரு வசனத்தோடு முடிக்கிறேன். பிலிப்பியர் 2:3 சொல்லுகிறது. வாசித்து முடிங்க பாப்போம். பிலிப்பியர் 2 அதிகாரம்
3வது வசனம் வாசிங்கப்பா. பிலிப்பியர் 2:3 வாசிங்க. கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம், மனத்தாழ்மையோடு ஒருவர் மற்றவரை என்ன செய்யுங்க, உயர்ந்தவர்களாக கருதுங்கள். பக்கத்துல கை குடிச்சிருங்க. மற்றவங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. முதல்ல வீட்டுக்காரரை உயர்ந்தவரை பார்க்கணும். எல்லாரும் இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க, மாற்றான் வீட்டு மல்லிகை என்ன செய்யுமா, பேச மாட்டேங்கிறீங்க, வணக்கம்மா. ஆமாமா, வீட்டில் இருக்கிறது மணக்க மாட்டேங்க. பாருங்க, சில அக்கா மாதிரி சில அண்ணன் மாதிரி சொல்லுவாங்க, பொண்ண போய் கட்டிட்ட மாதிரி இந்த பாரு. முதல்ல இதெல்லாம் உங்க வாழ்க்கையை விட்டு வெளியே. கடவுள் நமக்கு கொடுத்த குடும்ப வாழ்க்கை, துணை, பிள்ளைங்க, உறவு எல்லாருமே பெருமைக்குரியவர்கள், உயர்வுக்கு உரியவர்கள். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. அதான் பைபிள் சொல்லுகிறது, ஒருவர் மற்றவரை முடிச்சுங்கப்பா. அந்த வசனத்தை படிங்க, படிப்பா. மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்க. எப்படி கருதணும் சொல்லுங்க, எப்படி கருதணும்? உங்களை விட மற்றவங்களை என்ன செய்யணும், உயர்ந்தவராக கருதணும். நல்ல ஒரு மனநிலைமை அதுதான். கடவுள் வாழும் இல்லம், கடவுள் வாழும் உள்ளம் எப்படி இருக்கும்னா, அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்து, அடுத்தவங்களை நல்ல மதிப்பீடோட அது பார்க்கும். எல்லாத்திலையும் குறை, எல்லாத்தையும் பம்பு, எல்லாரும் பத்தி புரணி. நீ எத்தனை ஸ்தோத்திர பலி படிச்சாலும், எத்தனை சர்ச்சைக்கு போனாலும் ஒன்னும் நடக்காது. தயவு செய்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். தாழ்வுற்றிருந்த நம்மை நினைவு கூர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். நம்மை நினைவு கூர்ந்தார் அல்லவா, நம்மையை நினைவு கூர்ந்தவருக்கு நாம நன்றி கடன் என்ன செலுத்தணும் தெரியுமா? நாம் பிறரை உயர்ந்தவர்களாக பார்க்கணும். முழங்கால் படிட்டோம். தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவிய அன்பின் தெய்வம் இதோ நமது மத்தியிலே வீற்றிருக்கின்றார். மனத்தாழ்ச்சிதான் அவரை மிகப்பெரிய போதகராக மாற்றியது. அவருடைய வார்த்தையிலும் சொல்லிலும் அதிகாரம் இருந்தது. ஆனால் அவருடைய செயல்பாடுகளிலே மனத்தாழ்ச்சி இருந்தது. அந்த தாழ்ச்சியின் அடையாளம்தான் இந்த வெண்ணிற அப்பத்திலே நம்மோடு குடிகொண்டிருக்கின்றார். இவர் தாழ்ச்சியின் மைந்தன். இந்த தாழ்ச்சியின் ஆண்டவர் பிறக்கின்ற பொழுதே தாழ்ச்சியான உள்ளத்தோடு அவர் பிறந்தார். இன்னும் கொஞ்ச நாளிலே அவருடைய பிறப்பு விழாவை இந்த மாதத்திலே நாம் கொண்டாட இருக்கிறோம். அந்த தாழ்ச்சியில் ஆண்டவருடைய பிறப்பு விழாவை நாம் கொண்டாட இருக்கிறோம். எந்த அளவுக்கு அவர் தாழ்ச்சியுடையவராக இருந்தார் என்றார், ஒரு தீவன தொட்டியிலே ஒரு படுக்கை கூட அவருக்கு இல்லை. ஒரு சாதாரண கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பிள்ளைக்கு கிடைக்கிற தொட்டில் கூட இல்லை. ஒரு தீவன தொட்டிலே அவர் தாழ்ச்சியோடு, மனத்தாழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டு ஒரு குழந்தையாக ஏற்றுக்கொண்டார்.
எனவே தாழ்ச்சியோடு நாம் ஆண்டவர் திருநிலையில நம்மை ஒப்பு கொடுப்போம். யாரெல்லாம் தாழ்ச்சியோடு தன்னை ஒப்பு கொடுத்தார்களோ அவர்கள் அனைவரும் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள், ஆண்டவரால் குணப்படுத்தப்பட்டார்கள். ரெண்டு பேர் ஜெபிக்க சென்றார்கள். அந்த ஆயக்காரன் தாழ்ச்சியான உள்ளத்தோடு, தாழ்ச்சியான மனநிலையோடு, வானத்தை கூட அண்ணாந்து பார்க்க முடியாத மனநிலையோடு, ஆண்டவரே பாவி என் மேல் இரக்கமாயிரும் என்று ஜெபிக்கிறார். அந்த தாழ்ச்சியில் மனநிலையை புரிந்து கொண்ட இயேசு, இவன்தான் கடவுளுக்கு ஏற்புடையவனாக வீடு திரும்பினான் என்று சொன்னார். மனத்தாழ்ச்சியோடு அங்கே இருந்த பொழுது அவன் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வீடு திரும்பினான் என்று நாம் படிக்கின்றோம். அங்கே மனத்தாழ்ச்சி, மனத்தாழ்மை அங்கே மிகப்பெரிய பங்காற்றியது. நம்முடைய தாய் அன்னை மரியா தாழ்ச்சியான உள்ளத்தோடு, ஆண்டவரே இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தாழ்ச்சியோடு தன்னை ஒப்புக் கொடுத்தார். அதன் வெளிப்பாடுதான், அதனுடைய கனாகனம்தான் அவர் மன்னக விண்ணக அரசியாக சூட்டப்பட்டார். மனத்தாழ்மையோடு யாரெல்லாம் கடவுள் திருமுன்னிலையிலே தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் தூக்கி விடுகிறார், அவர்களை கரம் பிடித்து தூக்கி விடுகிறார். மனத்தாழ்ச்சியோடு பாருங்கள், 18 ஆண்டுகளாக ஒரு பெண்மணி அங்கே கூழ் விழுந்த நிலையில அந்த ஜெபக்கூடத்துக்கு வருகிறார். தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு, ஏற்கனவே அவருக்குள்ளே அந்த கூழ் விழுந்ததற்கு காரணமே தாழ்வு மனப்பான்மையோடும் இருக்கிறார். அந்த பெண்ணை ஆண்டவர் கனிவோடு உற்று நோக்குகிறார். பாருங்கள், கனிவோடு உற்று நோக்கி ஆபிரகாமின் மகன்பாளே என்று சொல்லி அந்த கூழ் விழுந்த அந்த மகளை ஆண்டவர் உயர்த்துகிறார், தூக்கி எரித்துகிறார். காரணம், அந்த பெண்மணி தாழ்ச்சியோடு, மனத்தாழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டார். சக்கரை எவ்வளவு பெரிய மனிதர், எவ்வளவு அதிகாரம்! அங்கே பாலஸ்தீன நாடு முழுவதும் இருக்கிறார். எல்லா ஆயக்காரர்களுக்கெல்லாம் தலைமை ஆயக்காரர். அந்த சக்கையை, அதிகாரம் நிறைந்த சக்கையை, பணபலம் படைத்த சக்கையை ஆண்டவரை கண்டதும், இயேசுவை கண்டதும், இயேசு அவனை அழைத்ததும் பாருங்கள். அங்கே ஆண்டவருக்கும் மனத்தாழ்ச்சி இருக்கிறது. ஆண்டவர் மனத்தாழ்ச்சியோடு அந்த சக்கையை கூப்பிடுகிறார். சக்கையை வா, நான் உன்னோடு விருந்து உண்ண வேண்டும், உன்னோடு தங்க வேண்டும்.
என்று ஆண்டவர் மனத்தாழ்ச்சியோடு அழைக்கிறார். சக்கேயு அப்படியே உருகி போகிறான். ஆண்டவரே, இயேசுவே என்று மனத்தாழ்ச்சியோடு நான் 4 மடங்கு திருப்பி கொடுத்து விடுகிறேன். யாரையாவது எதையாவது ஏமாற்றி இருந்தால் நான் 4 மடங்கு திருப்பி கொடுத்து விடுகிறேன் மனத்தாழ்ச்சியோடு. எனவே இதையெல்லாம் மனதிலே வைப்போம். இதையெல்லாம் மனதிலே வைத்து நாம் ஆண்டவரிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அந்த வரலாற்றிலே நடந்தது, இதையெல்லாம் வரலாற்றிலே நடந்த மனத்தாழ்ச்சி மிக்க மைந்தர்கள். இவர்களையெல்லாம் நம் மனக்கண்முனை கொண்டு வந்து தாழ்ச்சியோடு வேண்டுவோம். அங்க பாருங்க, இன்னொரு பெண்ணையும் சொல்கிறேன். 7 பேய்களினால் அவதிப்பட்ட அந்த பெண் மனத்தாழ்ச்சியோடு அங்கே ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து அங்கே கண்ணீர் விட்டு கதறி அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்து தன்னுடைய பிழைப்புக்காக பயன்படுத்திய கூந்தலை கொண்டு அங்கே பாவ மன்னிப்புக்காக இயேசுவினுடைய கால்களை தொடக்கிறார். மனத்தாழ்ச்சி. இதையெல்லாம் மனதிலே வைத்துக் கொண்டு இப்பொழுது நமது நிலைக்கு வருவோம். இதையெல்லாம் கடந்த காலத்திலே மனத்தாழ்ச்சியோடு செயல்பட்டவர்கள். இப்பொழுது நமது நிலைக்கு வருவோம். ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுத்து செபிப்போம். இயேசுவே, ஆண்டவரே, நான் அந்த ஆயக்காரன் போல தெய்வமே என்னால் உன்னை ஏறெடுத்து பார்க்க முடியவில்லை. தெய்வமே, நான் மனத்தாழ்ச்சியோடு என்னை ஒப்படைக்கிறேன். தெய்வமே, என்னை கண்ணோக்கி பாரு. என்னை உமக்கு உரியவனாக, உமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய உரியவனாக, ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதனாக என்னை மாற்றும். என்னை மாற்றும் இயேசுவே, என்னை மாற்றும். ஒவ்வொரு சகோதரியும் இங்கே ஒப்புக் கொடுங்கள். சகோதரிகள் சார்பாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே, போதகரே, மனத்தாழ்ச்சியோடு அந்த 7 பேய்கள் கொண்ட அந்த பெண்மணி தன்னுடைய உடலை விற்று சம்பாதித்த அந்த பெண்மணி வந்ததை போல நானும் வருகிறேன். நானும் மனத்தாழ்ச்சியோடு உமது திருப்பாதத்திலே அமர்கிறேன். உமது திருப்பாதத்திலே அமர்ந்து கண்ணீர் வடித்து கதறுகிறேன். உமது திருப்பாதங்களை என் கண்ணீரால் கழுவுகிறேன். இயேசுவே, இரக்கம் நிறைந்தவரே, மனத்தாழ்ச்சியோடு ஜெபிப்பவர்களை கைவிடாத என்னுடைய அருமையான ஆண்டவரே, எங்கள் நல்ல ஆயரே, எங்களை கண்ணோக்கி பாரு. எங்களுடைய மனத்தாழ்ச்சியோடு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை கரம் தூக்கி விடும். அங்கு அந்த பெண்மணியை பார்த்து, மகளே, இனிமேல் பாவம் செய்யாதே, எழுந்து போ என்று சொன்னீரே, அதே போல எங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களை மன்னித்து, எங்கள் பலவீனங்களை மன்னித்து, மனித பலவீனத்தால் நாங்கள் செய்திருக்கிற அந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து, தகப்பனே, எங்கள் நோய் நொடியிலிருந்து எங்களுக்கு குணப்படுத்த தந்து எங்களை பார்த்து சொல்லும், என் மகனே, என் மகளே, இனிமேல் பாவம் செய்யாதே, தைரியமாக போ, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல். இன்றைய நற்செய்தியை நாங்கள் வாசிக்கிறோம். 2 பார்வையற்ற மனிதர்கள் உன்னை தேடி வந்தார்கள், உன்னை பின்தொடர்ந்து வந்தார்கள், மனத்தாழ்ச்சியோடு உன்னை பின்தொடர்ந்தார்கள். அவர்களை பார்த்து சொன்னீர், உங்கள் நம்பிக்கையின்படியே உங்களுக்கு சுகம் கிடைக்கட்டும் என்று சொன்னீர். இதோ நாங்கள் பார்வை உள்ளவர்களாக இருந்த போதிலும் பல நேரங்களில் குருடர்களைப் போல கண்ணிருந்தும் பார்வையற்றவர்களாய் நாங்கள் பிறர் மீது அக்கறை கொள்ளாதவர்களாக இருந்திருக்கிறோம். எங்கள் பாவங்களை குறித்து கவலைப்படாதவர்களாக
ஊமையர்களாக இருந்திருக்கிறோம், குருடர்களாக இருந்திருக்கிறோம். எங்களை சுற்றி நடக்கிற பல்வேறு விதமான தீமைகளை எல்லாம் கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கிறோம். இயேசுவே ஆண்டவரே, பாவி எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்களுடைய அக கண்களை திறந்தருள்வீராக. இயேசுவே, எங்களுடைய அக கண்களை திறந்து உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு மனத்தாழ்ச்சியோடு நாங்கள் செயல்பட எங்களை ஆசீர்வதியும். எங்களை கரம் தூக்கி விடுவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இதோ இந்த வேளையில இங்கு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு சகோதரியையும், ஒவ்வொரு குழந்தையும், ஒவ்வொரு முதியவரையும், ஒவ்வொரு சகோதரனையும், ஒவ்வொரு குடும்ப தலைவியையும், குடும்ப தலைவியையும் ஆண்டவரே மனத்தாழ்ச்சியோடு, மனத்தாழ்மையோடு உமது திருப்பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவே ஆசீர்வதியும், இயேசுவே ஆசீர்வதியும், இயேசுவே ஆசீர்வதியும், இயேசுவே தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களிலே இருக்கிற பல்வேறு விதமான சோதனைகளில் இருந்து ஆண்டவரே விடுவித்து ஆசீர்வதிப்பீராக. மனத்தாழ்ச்சியோடு உங்களை ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் தெய்வமே, ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. மனத்தாழ்ச்சியோடு கூட வருகின்றோம் ஆண்டவரே. இதோ இந்த முள்ளக்காடு முதல் முத்தையாபுரம் வரை இருக்கின்ற அனைத்து குடும்பங்களையும், அனைத்து பிள்ளைகளையும், அனைத்து வியாபாரிகளையும், அனைத்து தொழிலாளர்களையும், உடல் உழைப்பாளர்களையும், உட்பட தொழிலாளர்களையும், உட்பட அதிபர்களையும், இன்னும் விவசாய தோழர்களையும், விவசாயிகளையும், கடல் தொழில் புரிகின்றவர்களையும், ஆலைகளிலே, அலுவலகங்களிலே வேலை பார்க்கின்றவர்களையும், அரசு ஊழியர்களையும், ஆசிரியர் பெருமக்களையும் ஆண்டவரே மனத்தாழ்ச்சியோடு உங்களை ஒப்படைக்கிறோம். மனத்தாழ்ச்சியோடு ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதியும், உமது வல்லமையினால் ஆசீர்வதியும், உமது இரக்க நிறைந்த கண்களால் எங்களை பாரு. அன்று ஆயிரமில்லா ஆடுகள் போல இருந்த மக்களை பார்த்து நான் இந்த மக்கள் மீது மனம் இறங்குகிறேன் என்று சொன்னீரே. இயேசுவே, இங்கு இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் மனத்தாழ்ச்சியோடு இந்த திருமணியில் இருக்கின்ற ஒவ்வொருவர் மீதும் மனம் இறங்கு, மனம் இறங்கு, மனம் இறங்கி ஆசீர்வதியும். மனம் இறங்கி ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்துகிறார். நோய் நொடியினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளை தொட்டு குணப்படுத்துகிறார். ஆண்டவரே, வலது காலிலே வலியினால் கஷ்டப்படுகிற இந்த சகோதரனை நீ தொட்டு குணப்படுத்துகிறாக. ஆண்டவரே, இடது கையிலே, முழங்கையிலே வலி இருக்கின்ற இந்த சகோதரியை நீ தொட்டு குணப்படுத்துவீராக. ஆசீர்வதியும். இந்த சகோதரி தாழ்ச்சியோடு தன்னை ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஆசீர்வதியும். முழங்கால் வலியினால் கஷ்டப்படுகிற இந்த குடும்ப தலைவரை ஆசீர்வதியும். இந்த முழங்கால் வலியினால் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார். முழங்காலிலே நின்று கொண்டிருந்தும் கஷ்டப்படுகிறார். ஆண்டவரே, மனத்தாழ்ச்சியோடு உங்களை ஒப்படைக்கின்றார். ஆண்டவரே, அவரை குணப்படுத்த, அவரை தொடுவீராக. அந்த ராயப்பருடைய மாமியாரை தொட்டது போல இந்த சகோதரரையும், இந்த குடும்ப தலைவரையும் தொடுவீராக. ஆண்டவரே, ஆண்டவரே, பல்வேறு வலியினால், பல்வேறு நொடியினால் கஷ்டப்படுகிறார். எல்லோரையும் காப்பாற்று, எல்லோரையும் தொடும், எல்லோரையும் வல்லமையினால் நிரப்புவீராக. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே ஆசீர்வதியும். இயேசுவே ஆசீர்வதியும். இயேசுவே தொடுவீராக. இயேசுவே மனம் இறங்குவீராக. இயேசுவே உமது வல்லமையை இறங்க செய்வீராக. இயேசுவே உமக்கு நன்றி.
இயேசுவே உமது வல்லமையை நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. இயேசுவே இந்த சகோதரி மீது உமது தூய ஆவியானவருடைய வல்லமையை நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. இயேசுவே இந்த சகோதரி 2 கால்களிலும் இந்த குதின் கால்களிலே வலி உள்ளவராக இருக்கின்றார். அந்த குதின் கால்களை சரியாக மிதிக்க முடியாதவராக இருக்கின்றார். ஆண்டவரே, இந்த சகோதரியின் மீது உமது தூய ஆவியானவருடைய வல்லமையை பொழிந்து ஆசீர்வதியும். மனத்தாழ்ச்சியோடு உன்னிடம் தன்னை ஒப்படைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த சகோதரியின் மீது ஆசீர்வதியும். ஆண்டவரே, இங்கு இருக்கின்ற இந்த சகோதரியை இந்த வல்லமையால் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இங்கு இருக்கின்ற ஒரு சகோதரி தன்னையே மனத்தாழ்ச்சியோடு ஒப்புக் கொடுத்து சுகப்பிரசவத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சகோதரியின் மீது உமது ஆசீர்வாதத்தை பொழிவீராக. தகப்பனே, நீர் தொடுவீராக. இவர் மனத்தாழ்ச்சியோடு தன்னை கூட ஒப்படைத்துக் கொண்டிருக்கின்றார். அதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இந்த கற்பத்திலே இருக்கிற கனியை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த வல்லமையினால் ஆசீர்வதித்து அவர்களை தொட்டு குணப்படுத்தி ஆண்டவரே நல்ல சுகப்பிரசவம் கிடைக்க ஒரு வல்லமையை பொழிவீராக. மனத்தாட்சியோடு இருக்கின்ற இந்த சகோதரியின் மீது ஒரு வல்லமையை பொழிவீராக. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. ஒரு வல்லமையை பொழிந்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஒரு ஆசீர்வாதத்தை பொழிந்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. நன்றி இயேசுவே.